அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம். உலகின் பல பாகங்களில் இஸ்லாம் பரவி இருந்த நேரம். எகிப்து நாட்டின் ஆளுநராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்த ஹஸரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி பொறுப்பில் இருக்கிறார்கள். பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களுடைய மகனார் அநியாயமாக அந்த நாட்டினுடைய ஒரு குடிமக்களை ஒரு மனிதரை அடித்து விட்டார். அடியை வாங்கி கொண்டவர், அநீதம் இழைக்கப்பட்டவர். இவர் நேரடியாக யாரை போய் முறையிடுகிறார் என்றால், ஹலீஃபா ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹுவிடத்திலே போய் முறையிட்டு விட்டார். மதீனாவுக்கே போய்விட்டார். மதீனாவில் போய், இந்த மாதிரி நான் இந்த நாட்டிலேருந்து வர்றேன், இந்த நாட்டினுடைய ஆளுநர் அம்ர் இப்னுல் ஆஸுடைய மகனார் அநியாயமாக திமிருத்தனமாக என்னை அடித்து விட்டார், கேட்பதற்கு நாதி இல்லை எனக்கு, எனவே உங்களிடத்திலே நான் நீதியை தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை போன்று அல்ல, சரி கண்டும் காணாமலும் போயிருங்க, பெரிய இடம், எனவே இதை அப்படியே கடந்து போய் விடுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுவிற்கு கடிதம் போட்டார்கள், நீங்களும் இங்கே வர வேண்டும், உங்கள் மகனாரும் இங்கே வர வேண்டும். எங்கே? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைமை பீடம் மதீனா, அங்கே வர வேண்டும். கடிதம் கிடைச்ச உடனே பதறி அடித்துக்கொண்டு துடித்துக்கொண்டு ஆளுநர் அம்ர் இப்னுல் ஆஸும் அவருடைய மகனாரும் வருகிறார்கள். வந்த உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாதிக்கப்பட்ட மனிதரிடத்திலே கையிலே சாட்டையை கொடுத்து, இவர் தானே அவங்களை அடித்தார், அடிங்க, எத்தனை அடி திருப்பி கொடுக்க வேண்டுமோ கொடுங்கள் என்று சொன்னார்கள். அடி கொடுத்தாரு. கொடுத்து கொஞ்ச நேரம் முடிஞ்ச பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் கையில் சாட்டையை கொடுத்து சொன்னாங்க, இந்தோ நிற்கிறார், இவரை பெத்த தகப்பன், தந்தை, எகிப்தினுடைய ஆளுநர் அம்ர் இப்னுல் ஆஸ், இவருக்கும் ஒரு அடி கொடுங்க அப்படின்னாரு. உடனே அந்த பாதிக்கப்பட்ட மனுஷர் சொன்னார், இல்லை, என்னை அடித்தவர் இவர் தான், அதுக்கு நான் பழி தீர்த்து விட்டேன், இனிமேல் நீதி இல்லாமல் நான் அவருடைய தகப்பனாரை அடிப்பதற்கு எனக்கு மனசு இல்லை, அது சரியா இருக்காது என்று சொன்னவுடன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய அந்த ஒரு விதமான மன குழப்பத்தால் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க, இப்படி நான் பாதிக்கப்பட்டேனேன்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க, அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாய் அவங்க தந்தையை நீங்கள் ஒரு அடி அடித்திருந்தாலும் ஏன் அடிச்சிங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் பெற்ற பிள்ளையினால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு, அந்த விரக்தியில் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லி நான் விட்டுறலாம், அடித்தாலும் கூட நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆளுநர் அம்ர் இப்னுல் ஆஸை பார்த்து சொன்னார்கள், அம்ர் அவர்களே, உங்களுடைய மகனார் அநியாயமாக ஒரு மனிதரை அடித்திருக்கிறார், என்ன தைரியம் அவருக்கு? நம்முடைய தந்தை ஆளுநர், இந்த நாட்டுக்கே ஆளுநர், நாம் தப்பு செய்தால் யார் கேட்பார், யார் நம்மை தண்டிப்பார் என்கின்ற ஒரு இருமாப்பு, இதுதான் அவரை அநீதம் இழைக்கச் செய்திருக்கிறது. ஆட்சியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, தன்னிடத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற துணிச்சலில், தைரியத்தில் எந்த மனிதரையும் நாம் அடிமையாக்கிவிடக்கூடாது என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆளுநர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம், நான் ஜட்ஜினுடைய பிள்ளை, நான் இந்த மந்திரியினுடைய சொந்தக்காரன், நான் இன்னாருடைய பிஏ, நான் இன்னாருக்கு நெருக்கமானவன் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டே தப்பும் தவறும் செய்வதோடு மட்டுமல்ல, அதை மூடி மறைப்பதோடு மட்டுமல்ல, அதை நியாயப்படுத்தி உண்மைப்படுத்தக்கூடிய மக்களையும் அதற்கு ஒத்து ஊதக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இஸ்லாம் மட்டும்தான் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்பதை உலகத்திற்கு பறை அறிவித்து சொல்லக்கூடிய சத்திய மார்க்கம். வல்ல இறைவன் இந்த சத்திய மார்க்கத்தில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்கும், இந்த சத்திய இஸ்லாம் உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களின் காதுகளுக்கும் உள்ளங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை செய்வதற்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.